ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீட்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ அது எல்லாமே நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இப்போ அதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பார்த்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி விதை தான். இது நான் வீட்டிலேருந்து வாங்கி எடுத்து போட்டது தான் விதை. அதுவே நல்லா வளர்ந்துருக்கு. ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா கீரைங்க தான். இது 8 வகையான கீரைகள். இது வந்து 4 சைடு போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய். இது இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தக்காளி. இது வந்து நான் சீட்ஸும் வாங்கி போட்டேன். வீட்டிலேருந்து தக்காளியும் போட்டேன். ஆனால் கொஞ்சம் தான் வளைச்சி வந்திருக்கு. ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு. இது போட்டு ஒரு 20 டேஸ் இருக்கும். இப்போ இது இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து ஒரு 10 சீட்ஸ் தான் போட்டோம். ஆனால் எல்லாமே வளர்ந்துருக்கு. ஆனால் அது கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் வந்துட்டு உரக்கடையில் வந்துட்டு இந்த நீம் ஆயில் வந்து வாங்கி போட்டிருந்தோம். அதை அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள்லாம் போயிருச்சு. இப்போ கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இதுலேயே நாங்கள் 2 டைப் ஆஃப் போட்டிருக்கோம். இது வந்துட்டு நீல கத்திரிக்காய், இது வந்து குண்டு கத்திரிக்காய். இதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் க்ரோத் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் இருந்த கொத்தமல்லி விதைகள் தான் போட்டோம். இதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா செழிப்பாக இருக்குது. இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை. இதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து ஒரு 2-3 நாளில் நம்ம வந்து பறிச்சுக்கலாம். இல்லாட்டி ஒரு காயை வச்சு கூட நம்ம வந்து கசூரி மெத்தியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து கட்டிலா பாலக் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மிளகா தான். நம்ம வத்தல் மிளகாயில் இருக்க விதைகள் தான் போட்டோம். நீங்களும் கூட வீட்டில் இருக்க யூஸ் பண்ணலாம். போட்டிங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசானா இன்னும் நிறைய காய் கிடைக்கும் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கீரை வகை தான். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க வாழை மரம். இது ரொம்ப நாளாக காய்க்காமையாக இருந்தது. இப்போ தான் வந்து கொலை விழுகுது. இது வளர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபுல் வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விதைகள்லாம் போட்டு வளர்ந்த காய்கறி இதை பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு முள்ளங்கி. இதுவுமே நாங்கள் அது கூட தான் போட்டோம். ஒரு 20 டேஸ் ஆச்சு. ஆனால் நல்ல க்ரோத் இருக்குது. இதிலே நாங்கள் வந்துட்டு கவுடங் மேன்யூர்லாம் போட்டிருக்கோம். நல்லாவே வளர்ந்துருக்கு. நம்மளும் எப்பவுமே உரங்கள்லாம் கொடுக்கணும். அப்போ தான் செடிகள்லாம் நல்லா வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா டர்னிப் தான். இதுவுமே சூப்பராக வளர்ந்துருக்கு. நாங்கள் இதெல்லாம் வருமானு நாங்கள் நினச்சோம். பட் எல்லா சீட்ஸுமே வளர்ந்துருக்கு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாம் ஒட்டுக்கா போட்டுட்டோம் விதைகள்லாம். அதனால பக்கத்தில் விளைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நாங்கள் வச்ச கரும்பை வாங்கி வச்சோம். அதுலேருந்து தான் எடுத்து வச்சு தான் ஒன்று தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது பீர்க்கங்காய் தான். இதுவுமே கொஞ்சம் பூச்சி பிடிச்சிருந்தது. நாங்கள் அந்த நீம் ஆயில் தான் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தோம். அதெல்லாம் அடித்தனால அந்த பூச்சிகள்லாம் போய் இப்போ நல்லாவே தளைஞ்சு வருது. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாகக்காய் கொடி. பாகக்காய் கொடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் இருக்குது. ஆனால் 4 or 5 டேஸ் ஆஃப்டர் தான் எங்களுக்கு வந்து நல்லா ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சுது. இப்போ வந்து கொடியே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 4 or 5 டேஸில் பூ வச்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகா தான். இது நாங்கள் விதைகள்லாம் எதுவுமே போடலை. நாங்கள் வந்து காய்கறி வேஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். அதை வந்து தூக்கி போட்டுருவோம். அதுலேருந்து முளைச்சி வந்தது தான் இந்த மிளகா செடி. இதில் ஆல்ரெடி நாங்கள் நிறைய காய்கள் பறிச்சிட்டோம். ஸ்டில் இப்போவும் நிறைய வந்து காய்கள் வந்து வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா நீளமாக வளருது மிளகா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது வந்து சொரக்காய் கொடி. பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு புடலங்காய் கொடி. சொரக்காய் கொடி நிறைய 4-5 செடி இருந்தது. அது என்னென்ன தெரியல, எல்லாமே பட்டு போச்சு. இப்போ இது ஒன்று தான் இருக்குது. இது ஒன்று காப்பாற்றி நாங்கள் வளர வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மிளகா தானாக முளைச்சி வந்தது தான். இது பார்த்திங்கன்னா தெரியும், இதுலேயும் நிறைய காய்கள் வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வெள்ளரிக்காவும் இது வந்து நாங்கள் நிறைய போட்டோம். இது எல்லாமே முளைச்சி வந்துடுச்சு. இதில் இப்போவே பூ வந்துடுச்சு பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும். இது நாங்கள் கொடி ஏறதுக்கு பக்கத்தில் கம்பி கட்டி வச்சுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வளர்ந்துருக்கு எல்லாமே. அப்பப்போ வந்து நம்ம இதுக்கு மேன்யூர் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் காய்கள்லாம் நல்லா வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் வெங்காயம். இந்த சைடு வந்து வெள்ளை வெங்காயம் போட்டிருக்கோம். இது பாருங்கள், இது வந்து கேரட்டு. நாங்கள் இங்கே இருக்க கிளைமேட்டில் கேரட்லாம் வராதுன்னு நினச்சேன். ஆனால் எல்லா கேரட்டுமே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு. நீங்களே பாருங்கள். அது பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு பீட்ரூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முட்டைக்கோஸ். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து காலிஃப்ளவர். ஆனால் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எல்லாம் பக்கத்தில் போட்டோம். இது வந்து பூசணிக்காய், இது வந்து அரசாணிக்காய். இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் மேன்யூர் போட்டிருக்கோம். அதே மாதிரி கோகோபீட்டில் கலந்து தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுச்சோளம். நல்லா பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு.
இதுவும் நாங்கள் வந்து அந்த விதைகள் போட்டது தான். இதில் கிட்டத்தட்ட ஒரு 12-15 விதை வந்துச்சு. எல்லாமே நாங்கள் வச்சோம். எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஹைட் ஆயிருச்சுன்ட்டு. அதுக்குள்ளே இது எல்லாமே நாட்டுச்சோளம் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ராபெரி. இது வந்து நாங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சது தான். நாங்கள் ஆல்ரெடி ஒரு 4-5 பழம் பறித்து சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு 3 பூ பூத்துருக்கு. இனிமேல் தான் காயாகும். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அது காய் பழம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.